பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரசாயன தொழிற்சாலையிலிருந்து வர கழிவுகளை வந்து நம்ம எப்படி அகற்றுவதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா ஃபேக்ட்ரியில் வந்து வர கெமிக்கலால் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பில்டிங்ஸில் எல்லாருமே அந்த பைப் அந்த குழாய் எல்லாருமே புகை வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். கீழே வரதுனால ரோடில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பாதிப்பு அடைஞ்சி இதய குறைபாடு, நுரையீரல் பாதிப்பு, உயிர் சேதம் போன்ற பல இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவுலாம் ஏரி, குளம் போன்ற குட்டை போன்றவற்றில் கலப்பதால் அதில் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாருமே ஃபார்ம் ஆகிடுது. அதில் இருக்கிற நீர்வாழ் உயிரினங்களை எல்லாம் பாதித்து கரையோரம் ஒதுங்குது. அதுலேருந்து வர நீரை வந்து ஆடு, மாடு எல்லாம் வந்து நீர் பருகும்போது தண்ணீர் தாகம் ஏற்படும் போது தண்ணீர் குடிப்பதால் அதுங்களும் உயிரிழந்து உயிர் சேதம் ஏற்படுகின்றது. அந்த குப்பைகள்லாம் மறுசுழற்சி பண்ணாமல் அந்த டஸ்ட் எல்லாமே தண்ணியில் போடுறதுனால அதில் இருக்கிற குப்பை எல்லாமே கரை ஒதுங்கிறதுனால பாதிப்பு ஏற்படுகிறது. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் எல்லாம் கீழே போகிறதுனால புகை ஏற்பட்டு மனிதர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துச்சு, சாலையில் போகிற மனிதர்களுக்கெல்லாம். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா பைப்ஸ் எல்லாமே ஹைட்டில் வச்சுருக்கிறதுனால இப்போ ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மனிதர்களுக்கு எல்லாருமே பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு எதுவுமே ஏற்படாமல் ஹேர் பொல்யூஷன் எல்லாம் மேலே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே போகுது. நம்ம வந்து வாட்டர் பொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஸில் எல்லாமே அந்த தொழிற்சாலை கழிவுகள் வந்து வரதுனால ஏரி, குளம்லாம் அஃபெக்ட் ஆகுது. அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு, குளம், ஏரியிலலாம் அஃபெக்ட் ஆகாமல் நீர்லாம் எப்படி சுத்திகரிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கழிப்பொருட்களை நீர், குளம், ஏரியில் வந்து கலக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கலக்காமல் நீரெல்லாம் சுத்திகரிப்பு தான் செய்கிறோம். வாட்டர் பொல்யூஷன் ஆகாமல் எப்படி இப்போ வந்து ஏரி, குளம்லலாம் கலக்கும் போது வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. அதுவே இந்த மாதிரி பண்ணும்போது ஃபேக்ட்ரி பக்கத்தில் குளம், ஏரி நம்ம ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் எல்லாம் இது பண்ணுறதுனால ஆடு, மாடுகளுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பாதுகாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபேக்ட்ரியில் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது இப்போ இருக்கிற ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த டியூப்லாம் மேலே இருக்கிறதுனால யாருக்கும் அஃபெக்ட் ஆகாமல் புகையெல்லாம் ஹேர் எல்லாம் மேலே போகுது. யாருக்குமே ஹேர் பொல்யூஷன் ஆகலை. பாருங்கள், அந்த ரசாயன கழிவு எல்லாமே இந்த பைப்பில் இருந்து எல்லாம் வெளியே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் பொல்யூஷனுங்கும் போது வாகனம் எல்லாம் சாலையில் வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலையிலேருந்து எல்லா வாகனமும் போகும்போது அதில் வந்து ஹேர் வர்றதுனால எதுக்கும் பாதிப்பு அடையாமல் எந்த மனிதர்களுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமல் அதை வந்து நம்ம தடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரி, குளம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து அந்த கழிவுலாம் இதில் போச்சு. அதுவே இப்போ பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே அது வந்து தூய்மைப்படுத்துறதுனால அதுவே எல்லாம் ஏரி, குளத்துலக்கெல்லாம் கலக்காமல் தனியாங்க இருக்குது. நிலத்தில் வந்து குட்டை இருந்ததுனால மனித வாழ்க்கைக்கும் விலங்குகளோட வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுவே ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிற குட்டையினால் எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்குது. இதனால விலங்குகளுக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். அதனால நம்ம பாதிப்பு ஏற்படுது. அதனால வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுறதில்ல, ஹேர் பொல்யூஷனும் ஏற்படுறதில்ல, லேண்ட் பொல்யூஷனும் ஏற்படுறதுலாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். இதனால் சாலையில் செல்பவர்களுக்கு சாலையிலலாம் எல்லாம் நடந்து வர்றதில்லை, நுரையீரல் பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு எதுவும் ஏற்படலை. அதனால தான் ஃபேக்ட்ரியை கொலை வச்சுருக்கிறதுனால எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படலை. ஃபஸ்ட்டு இருக்கிற பில்டிங்ஸில் வந்து ஏர் பொல்யூஷன்லாம் எல்லாருக்கும் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த கழிவுப் பொருட்களால் விலங்குகள், மனிதர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதில் இருக்கிற அந்த கழிவுப் பொருட்கள்லாம் தண்ணியில் சேர்றதுனால குப்பெல்லாம் கழிவுப் பொருட்கள் எல்லாம் சேர்றதுனால விலங்குகள்
விலங்குகளுக்கு, உயிரினங்கள், பொதுமக்களுக்குலாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அதோட ரசாயன கழிவுப் பொருட்கள் எல்லாமே அங்கே ஃபேக்ட்ரி இருக்கிற குளத்தில் இது பண்ணதுனால விலங்குகள், பொதுமக்களுக்குலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஏர் பொல்யூஷனால் சாலையில் செல்வோர்களுக்கு எல்லாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இதை வந்து நம்ம முறைப்படி தடுக்கலாம். மாடல் பாருங்க, லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஹேர் பொல்யூஷன். இந்த மாதிரி கழிவுகள்லாம் போகிறதுனால உயிரிழப்புகள்லாம் தவிர்க்கலாம். அது இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆடு, மாடு, எந்த விலங்குகளும் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், இதை செய்வதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம்.